எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். பல்லை எடுத்த பிறகு ஒரு பஞ்சை வாய்க்குள்ள கடிச்சு வச்சிருக்க சொல்லியிருப்பாங்க. அரை மணி நேரம் கழிச்சு அந்த பஞ்சை கையால எடுத்து தூர போட்டுடலாம். போட்டு வேற பஞ்சு வைக்க கூடாது, கையை வச்சு பார்க்க கூடாது, நாக்க வச்சு அந்த இடத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பல்லை எடுத்த பிறகு அந்த இடத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கும். நீங்க துப்பினாலோ வாயை கொப்பளிச்சாலோ அந்த கிளாட் எஸ்கேப் ஆகும், மறுபடியும் புதுசா ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். அன்னைக்கு ஃபுல் டே நம்ம எச்சில முழுங்கிட்டே இருக்கணும், துப்ப கூடாது, வாயை கொப்பளிக்க கூடாது. பல் எடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு என்ன வேணுமோ சாப்பிடலாம். சூடா காரமா வேண்டாம், ஈஸியா முழுங்குற மாதிரி நீங்க எது சாப்பிட்டாலும் சரி. சாப்பிட்டுட்டு உங்க டென்டிஸ்ட் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை மறக்காம போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டே எல்லாம் நார்மல்ங்க. பல் தேய்க்கணும், கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம், சூடா சாப்பிட ஆரம்பிக்கலாம். காரம் மட்டும் ஒரு 3 நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அன்னிலேந்து வாயை உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். பல்லை எடுத்த பிறகு உங்க டென்டிஸ்ட் கிட்ட 3 நாள் கழிச்சு ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் காமிச்சிருங்க. அந்த எடுத்த இடம் ஆறி இருக்கா இல்லையாங்கிறத நோட் பண்ணி என்ன பண்ணணும்னு உங்க டென்டிஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.